இந்த 20 ஆண்டு கால காப்புரிமை காலத்தில் அந்த குறிப்பிட்ட நோய்க்கான மருந்தை வேறு மருந்து கம்பெனிகள் அந்த மருந்தை உற்பத்தி செய்ய நினைத்தால் அந்த மருந்தினை கண்டுபிடித்த காப்புரிமை ராயல்டி உள்ள கம்பெனியிடம் முறையான அனுமதி வாங்கி ராயல்டி தொகையை பெரிய அளவில் கொடுத்து அவர்கள் அந்த மருந்தினை உற்பத்தி செய்து நாடு எங்கும் விற்பனை செய்ய முடியும். அப்படிப்பட்ட சூழலில் பல கம்பெனிகள் ராயல்டி உரிமையை பெற்று அந்த மருந்தினை உற்பத்தி செய்து விற்பனைக்கு கொண்டு வரும். வேற்று நிறுவனங்களால் தயாரிக்கப்படும் போது அந்த மருந்தின் விலை மருந்து உற்பத்தி கம்பெனிகளுக்கு ஏற்றவாறு மாறுபடும். அந்த மருந்து விலை 10% முதல் 20% வரை குறைந்த விலையில் சந்தையில் விற்கப்படும். காப்புரிமை காலம் 20 ஆண்டுகாலம் முடிந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட மருந்தின் மூலக்கூறுகள் உலகில் உள்ள அனைவருக்கும் பொதுவானதாகிவிடும். பிறகு அந்த மருந்தை எந்த நிறுவனம் வேண்டுமானால் தயாரிக்கலாம். அப்படி தயாரித்து விற்கப்படும் மருந்துகளே ஜெனரிக் மெடிசன் ஆகும். இப்போது உள்ள சூழலில் ஜெனரிக் மெடிசன் 2 வகைகளில் கிடைக்கிறது. உலக புகழ்பெற்ற பெரிய நிறுவனங்களும் இந்திய அளவில் உற்பத்தி செய்யும் பெரும் நிறுவனங்களும் இன்று ஜெனரிக் மெடிசன் மருந்துகளை நல்ல படத்துடன் தயாரித்து விற்பனை செய்கிறார்கள். நமக்கு விற்கப்படும் மருந்து பிராண்டட் மருந்தா அல்லது ஜெனரிக் மெடிசனா என்பதை மிக சுலபமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஜெனரிக் மெடிசனில் மருந்தின் பெயர் மட்டுமே குறிப்பிட்டு இருக்கும், அதாவது மருந்தின் மூலக்கூறு மட்டுமே பெயராக பொறிக்கப்பட்டிருக்கும் மற்றும் அதை தயாரித்து நிறுவனத்தின் பெயர் மட்டுமே இருக்கும். இதை மிக சுலபமாக இக்கால சூழலில் நாம் கூகுள் சர்ச் செய்து சுலபமாக உறுதி செய்து கொள்ள முடியும். உதாரணத்திற்கு கொரோனா காலத்தில் கோவிட் வைரஸினால் பாதிக்கப்பட்டு உடல் வலி, காய்ச்சல் அதிகம் உள்ள நேரங்களில் நாம் அதிகமாக பேராசிட்டமால் என்ற மருந்தினை பயன்படுத்தி இருப்போம். இங்கு பாராசிட்டமால் என்பது மருந்தின் மூலக்கூறு பேராகும். ஆனால் நாம் மருந்து கடைகளிலும் டாக்டர் பரிந்துரைத்த மருந்து சீட்டுகளிலும் மருந்துகளின் பெயர் டோலோ 650, குரோசின், கால்போல், 5000 என பல நிறுவனங்களால் பல பெயர்களில் தயாரிக்கப்பட்டு உலகமெங்கும் விற்பனை செய்யப்பட்டது. அங்கு பாராசிட்டமால் என்னும் மருந்தின் பெயர் ஆர்எக்ஸ் என்று குறியீட்டுடன் சிறிய அளவிலும் பிராண்டட் நேம் தடித்த எழுத்துக்களால் அச்சடிக்கப்பட்டு இருக்கும். இந்தியாவில் 2016ஆம் ஆண்டு இந்திய மருத்துவ கவுன்சில் டாக்டர்கள் தங்கள் நோயாளிகளுக்கு கொடுக்கும் பரிந்துரை சீட்டில் மருந்து நிறுவனத்தின் பெயர்களை, அதாவது பிராண்டட் நேம் எழுதக்கூடாது, ஜெனரிக் பெயர்களை தான் குறிப்பிட வேண்டும் என்று ஒரு விதியை நிர்ணயம் செய்தார்களே. ஆனால் பெரும்பான்மையான, மன்னிக்கவும், 90% மருத்துவர்கள் இம்முறையை பின்பற்றுவதில்லை. தனியார் மருத்துவமனைகளிலும் பாலி கிளினிக்களிலும் ஒரு டாக்டர் நடத்தும் கிளினிக்கில் கூட பிராண்டட் மருந்துகளை பரிந்துரை செய்கிறார்கள். இங்கு தனியார் மருத்துவர்களை குறை சொல்வதற்கு முன்பு இந்திய மருத்துவ கவுன்சில் விதித்த விதியை இன்றைய அளவில் மத்திய அரசு நிறுவனங்களான எய்ம்ஸ் மருத்துவமனை, ஜிப்மர் மருத்துவமனை, மாநில அரசர்களால் நடத்தப்படும் இயக்கப்படும் மருத்துவக் கல்லூரிகள், GH போன்ற மருத்துவமனைகள் உள்ள டாக்டர்கள் கூட பெரிய அளவில் பிராண்டட் மருந்துகளை உபயோகிக்கிறார்கள். உதாரணத்துக்கு வாவரன் டேப்லெட் என்று எழுதுவார்கள், ஆனால் அந்த மருந்தின் மூலக்கூறு டிக்ளோஃபெனாக். அதைப் போலவே குழந்தைகளுக்கு ஃபெனர்கன் சிரப் என்று எழுதுவார்கள், ஆனால் அந்த மருந்தின் மூலக்கூறு ஜெனரிக் நேம் புரோமெதசின் என்பதாகும். அதே சமயத்தில் மருத்துவர்கள் ஏன் ஜெனரிக் மெடிசனை பரிந்துரைக்க பல நேரங்களில் மறுக்கிறார்கள் என்ற ஒரு சில நியாயமான கருத்துக்களும் உள்ளது. ஒரு உண்மையுள்ளது. ஒரு மருந்தினை, உதாரணமாக பேராசிட்டமால் போன்ற மருந்துகளை புகழ்பெற்ற நிறுவனங்களும் புதிதாக தொடங்கிய நிறுவனங்களும் ஜெனரிக் மருந்து தயாரிக்கும் முறையில் தயாரிக்க முடியும், விற்பனை செய்ய முடியும். இம்மாதிரியான சமயங்களில் எந்தவித உலக தரத்துடன் இல்லாத போலி மருந்துகளும் ஜெனரிக் மெடிசன் என்ற போர்வையில் மருந்து கடைகளில் அதிக அளவு விற்கப்படும். அதிக லாபத்திற்கு ஆசைப்படும் மருந்து நிறுவனங்களும் கடைக்காரர்களும் அப்போலி மருந்துகளை விற்பார்கள். இதனால் பெரிய அளவில் நோயாளிகள் பாதிக்கப்படுவார்கள். மருத்துவரின் பெயரும் கெட்டுப் போய்விடும். அதனால் மத்திய மாநில அரசுகள் ஜெனரிக் மெடிசன் தரத்தை உறுதி செய்ய வேண்டும். நல்ல தரமான கம்பெனிகள் தயாரித்த மருந்துகளை FDA மூலம் உறுதி செய்து உற்பத்தி செய்வதற்கும் விற்பனைக்கும் அனுமதி வழங்க வேண்டும். பெரிய நிறுவனங்களால் தயாரிக்கப்பட்ட ஜெனரிக் மெடிசனை விற்பனை செய்தால் அதில் ஒரு தரம் இருக்கும். சிறிய உரிய கட்டமைப்பு இல்லாத
அனுபவம் இல்லாத, தரம் இல்லாத, கம்பெனிகளால் தயாரிக்கப்பட்ட மருந்துகளை நோயாளிகள் எடுத்துக்கொள்ளும்போது அவர்களுக்கு உடல் நல பிரச்சினை ஏற்பட்டால் யார் பொறுப்பு ஏற்றுவது என்பது டாக்டர்களின் கேள்வியாக உள்ளது. மற்றும் ஜெனரிக் மெடிசின் மருந்துகளின் பெயர்களை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் என்றால் இந்த சூழலில் பல நேரங்களில் இது சாத்தியப்படாது. உதாரணமாக கூட்டு மருந்துகளின் பெயர்களை ஜெனரிக் மெடிசின் முறையில் எழுத முடியாது. ஏனென்றால் காம்பினேஷன் மருந்துகளில் 2-3 மருந்துகள் சேர்ந்து இருக்கும். ஒரு வைட்டாமின் சிரப் விட்டமின் சிரப்பில் அனைத்து விட்டமின் பெயர்களையும் தனித்தனியாக எழுதுவது மிக கடினமான ஒன்று, எழுதவும் முடியாது. அச்சூழலில் பிராண்டு பெயர்களை மட்டுமே உபயோகிக்க முடியும். மற்றும் இன்று சக்கர நோய், இதய நோய், குறிப்பாக கேன்சர் போன்ற பல வகையான நோய்களுக்கு கூட்டு மருந்துகள் பெரும் அளவில் பயன்படுத்தப்படுகிறது. இவ்வாறான சமயம்